Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th zoology studentsக்கு last minute revision questions தான் பார்க்க போறோம். இதுல வந்து லாஸ்ட் ஒரு 3 year question papersோட ஒரு அனலைஸ் தான் இருக்கு. ப்ளஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம். ஆல்ரெடி நம்ம வந்து சாப்டர் வைஸா இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வந்து எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸ் எல்லாமே வீடியோ லிஸ்ட்ல இருக்கு. ப்ளஸ் ஷார்ட்ஸ்ல ஒரு சில இயர் क्वेश्चंस எல்லாமே அப்டேட் பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. மறக்காம கமெண்ட்ல பியூர் சயின்ஸ் அப்படினு சொல்லி டைப் பண்ணிடுங்க. நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து பியூர் சயின்ஸ்க்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தேடிட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நான் எந்த கொஷின்ஸும் படிக்கல, ஃபைனலாக ஒரு சில கொஷின்ஸ் எல்லாமே ரிவிஷன் பண்ணணும்னு நினைக்கிறேங்கிற ஸ்டூடெண்ட்ஸு இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரிவிஷன் பண்ணிங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்மோடோமி, சீம்பால், கருக்கொலை, சிசுக்கொலை, லைனைசேஷன், இருபால் உருவம், மனித மரபணு தொகுதி திட்டத்தோட இலக்கு, கல்லாதல், அதுக்கடுத்து மலேரியோட வகை, அதுக்கடுத்து சூப்பர் பக் இதெல்லாமே பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா வெளிக்கருவுதல், உட்கருவுதல், மனித அண்டசெல்லோட படம் இதெல்லாமே பார்த்துருப்பீங்க. அதுமாரி பனிக்குடை துளைப்பு இதுவும் படிச்சிருப்பீங்க, படிக்கலனா படிச்சிருங்க. குரோமோசோம் தொகுப்பறை படத்தோட பயன்கள் படிச்சிருப்பீங்க. மரபணு குறியீடு உலகம் இதை பற்றி படிச்சிருப்பீங்க, படிக்கலாம் அதையும் படிச்சிருங்க. லாமார்க்கோட கோட்பாட்டை 2 முக்கிய கொள்கை, மன அழுத்தத்தின் அறிகுறி, செல்வழி நோய் தடைக்காப்பு, திரவழி நோய் தடைக்காப்பு வேறுபாடு, உயிர் எதிர்ப்பு பொருள் எதிர்ப்பு திறன் எப்போது உருவாகிறது. ஸோ நெக்ஸ்ட்டு 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இழப்பு மீட்டல் அதன் பல்வேறு வகை, மாதவிடாய் சுழற்சினா என்ன அதோட நிலை, இனப்பெருக்க தொழில்நுட்பங்கள், மரபு அடிப்படையில் மனிதனோட ஏபிஓ ரத்த வகை, ஹெர்ஷேஸோட டி ஃபார் பாக்டீரியா பேச்சை மேற்கொண்ட சோதனை, மரபணு குறியீடோட சிறப்பு பண்பு, தகவமைப்பு பரவல்னா என்ன அதோட எடுத்துக்காட்டு, பிளாஸ்மோடியத்தோட வாழ்க்கை சுழற்சி இதெல்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. தடுப்பு மருந்து, அதுக்கடுத்து உயிர் எதிர்ப்பு பொருள், உயிரிய தீர்வு இது வந்து தீர்வுன்னு வரணும், சைமாலஜி இதை வந்து பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இயர் கொஷின் பார்த்தீங்கன்னா இதில் 1 மார்க்ஸ் வந்து எப்பயுமே புக் பேக் படிச்சுங்க. இன்டீரியர் நமக்கு வந்து இயர் வைஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மாற்றி கேட்பாங்க சரிங்களா. இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் பாருங்கள், இள உயிர் நிலை, ஃபெர்குசன் அனிச்சை செயல், கருப்புவாய் புற்றுநோய், லைனைசேஷன் இங்கேயும் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள், படியெடுத்தல் அலகின் திட்டமைப்பு, முதுமரபு உறுப்பு மீட்சி, குரோமோசோம் சாரா மரபு கடத்தல், சைமாலஜி இதுவும் ரிப்பீட்டட் கொஷினு, நோய்க்குகள் அறிவதற்கு அடையாளமிடப்படுகின்றன. அதுக்கடுத்து அப்போலைசிஸ்லாம் படிச்சிருப்பீங்க, விந்து செல் கருவுறுதல் எவ்வாறு தடுக்கப்படுகிறது, இசட்ஐஎஃப்டி, மரபணு குறியீடோட சிறப்பு பண்பு ரிப்பீட்டடு, வெயினரோட கருதுகோள், நுண்ணுயிர் எரிபொருள் கலன் இதெல்லாம் பப்ளிக் எக்ஸாம்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. தடுப்பு மருந்து, காலா அசார், ஈகோலையில் லாக்டோஸ் வளர்ச்சிதை மாற்றத்தில் பங்கு பெறும் 3 நொதி. 5 மார்க்ஸ் பாருங்கள், இந்த மாதவிடாய் சுழற்சி ரிப்பீட்டடு கொஷினு, இணைப்பெருக்க துணை தொழில்நுட்பம், மனிதனில் பால் நிர்ணயம் நடைபெறுது இதுவும் ரிப்பீட்டடு, டார்வினோட குருவிகள், ஆஸ்திரேலிய பை பாலூட்டி, டிஎன்ஏ ரேகச்சிடல், இம்யூனோகுளோபினோட அமைப்பு, 5 பாக்டீரியா நோய்கள், யூகேரட்டில் படியெடுத்தல் முறை, மனிதனில் காணப்படும் பால் குரோமோசோமோட இயல்பு மாற்றம், ஆண்களின் இனப்பெருக்க மட்டத்தில் காணப்படும் துணை இனப்பெருக்க சுரப்பி சரிங்களா. இதெல்லாமே 5 மார்க்ஸு. ஸோ ஃபைனலாக ஒரு இயர் கொஷின் இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் எல்லாமே பார்த்துருங்க. ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த டெஸ்ட்டெல்லாம் தெரியலன்னு சொல்கிறீங்க, அவங்க வந்து ஜூம் பண்ணி பாருங்கள், ஓரளவுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். உரையாக்கம், போதை மதுவினால் உண்டாகும் விலகல் அறிகுறி, இடையீட்டு செயல், சைட்டோபிளாச வழி மரபு கடத்தல், கிளாமிடியாசிஸ், மோப்ரான்கள், சிவப்பு ஒயின், வெள்ளை ஒயின், அனோஃபைலாக்சிஸ், தொன்மையான பூமியில் காணப்பட்ட வாயுகள். ஸோ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஷின் நீங்கள் படிச்சே இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ், தேனீக்கள் பால் நிலையம், இந்த இம்யூனோகுளோபின் படிச்சிருப்பீங்க, வாடகைத்தாய் படிச்சிருப்பீங்க, டர்னர் சின்ட்ரோம், தொழில்துறை ஆல்கால் படிச்சிருப்பீங்க, டார்வின் எவ்வாறு 3 வழிகளில் விளக்குகிறார் அவரோட வாழ்க்கை போராட்டத்தை பற்றி, கடத்த அரண்யே இதை படிச்சிருப்பீங்க, படியெடுத்தல் அழகு திட்டத்தோட படம். அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பாருங்கள், மனிதனில் நிகழும் முக்கிய இனப்பெருக்க நிகழ்வு, கர்ப்ப பராமரிப்பு, வளர்க்க இரத்த சிவப்பணு சிதைவு நோய், உள்கருப்பை சாதனங்கள், சிற்றினங்கள் மரபற்று போதால் ஏற்படும் 3 தாக்க நிலை, மனித பாக்டீரியா நோய்கள் ஏதேனும் 5, செயலாக்கம் மற்றும் மந்தமான நோய் தடைக்காப்பு, நுண்ணுயிரி எரிபொருள் கலன், டிஎன்ஏ ரேகச்சிடல், இயற்கை தேர்வு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஎன்ஏ ரேகச்சிடல் நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து இந்த செயலாக்கம் மந்தமான நோய் தடுப்பை பற்றி நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மரபற்று போதல் பற்றி நல்லா படித்து வச்சிங்க. மற்றபடி இந்த இம்யூனோகுளோபின் இதோட ஸ்ட்ரக்சரை வந்து என்ன பண்ணுறங்க நல்லா படிச்சுங்க. 5 மார்க்ஸில் வந்து ரிவிஷன் கொடுத்துருங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே 5 மார்க் இந்த மாதிரி டிஎன்ஏ ரேகச்சிடம் நல்லா படிச்சுருங்க, பால் நிர்ணயம் நல்லா படித்து வச்சிங்க, மாதவிடாய் சுழற்சியோட பல்வேறு நிலை,
அது நல்லா படித்து வச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியத்தோட லைஃப் சைக்கிள் நல்லா படித்து வச்சிங்க. ஏபிஓ பிளட் குரூப்பிங் நல்லா படிச்சிருங்க. இழப்பு மீட்டல்னா என்ன, அதோட வகை வந்து நல்லா படிச்சு வச்சிங்க. பல்வேறு வகையான இந்த இணைவு முறை இணைப்பிறக்கம் கொடுத்துருப்பாங்க, ஒருங்கிணைவு முறை, அதுவும் வந்து என்ன பண்ணுறீங்க நல்லா படிச்சிருங்க. ஸோ ஃபைனலாக இது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோஸ்ட்லி பியூர் சயின்ஸ் சுவாலஜி இங்கிலீஷ் மீடியம் வந்து கொஷின் அவைலபிள் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும் சரிங்களா. நம்ம வந்து லாங் வீடியோ அப்டேட் பண்ண டைம் இல்லாதனால ஷார்ட்ஸ் வீடியோ நிறையா அப்டேட் பண்ணியிருக்கோம். அதில் எல்லாமே பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் 2 மார்க்ஸு பட்டிங்கு, எம்ப்ரியானிக் மெம்பரேனு, எஸ்டிடி ப்ரிவென்ஷன் மெத்தடு, எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸு, நியூக்ளியஸ் சைடுனா என்ன, நியூக்ளியோடைடு, இது 11th படிச்சது தான். நியாண்டர் த மேன் ஆர் டிஃபர் ஃப்ரம் மாடர்ன் மேன். அதுக்கடுத்து ஒய் டூ யூ திங்க் இட் இஸ் நாட் பாசிபிள் டு ப்ரொடியூஸ் வேக்சின் அகெயின்ஸ்ட் காமன் கோல்டு, இது புக் பேக் தான். ப்ரீவர் ஈஸ்ட்டு எ பர்சன் இன்ஃபெக்டட் ஹெச்ஐவி ஹவ் வில் டயக்னோஸ் எய்ட்ஸ். அதுக்கடுத்து நீட் லேபிள் டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஓவியம் கேட்டிருக்காங்க. கிரியோ ப்ரிசர்வேஷனு, கிளைன்ஃபெல்டல் சிஸ்டமு, டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கு, ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டை பற்றிலாம் நல்லா படிச்சு வச்சுங்க. அதுக்கடுத்து மியூட்டேஷன் தியரி பற்றி நல்லா படிச்சுங்க. டிசென்ட்ரி அண்டு அமீபியாக் டிசென்ட்ரி பற்றி கேட்டிருக்காங்க, பேசிலரி அமீபியாக்கு. அதுக்கடுத்து பயோ ரெமிடியேஷன் பற்றி கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸ் பாருங்கள், எல்லா கொஸ்டின்லையும் மென்சுரல் சைக்கிள் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. ஐயூடிஎஸ் பற்றி கேட்டிருக்காங்க. யூஜெனிஸ்னால் என்ன, அதோட மெத்தட் கேட்டிருக்காங்க. 5 சாலின் ஃபீச்சர்ஸ் ஜெனட்டிக் கோடு, இதுவும் ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபாசிலேஷன் கேட்டிருக்காங்க. எனி 5 ஹியூமன் வைரல் டிசீஸு, இங்கே வைரல் கேட்கலாம், பாக்டீரியா கேட்கலாம், எது வேணாலும் கேட்கலாம், நல்லா படிச்சுங்க. இம்யூனோகுளோபின், இதுவும் நிறையா இப்போ நம்ம பார்த்த கொஷின்லேயே ஒரு 3 கொஷின்லேயுமே இருக்குது. பயோ கேஸ், கோபார் கேஸ் பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 2 புரோட்டோசோன் டிசீஸ் பார்த்தீங்கன்னா ஹியூமனில் இருக்கக்கூடியது கேட்டிருக்காங்க. டேபிள் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்னேட் இம்யூனிட்டி அண்டு மெக்கானிசம். ஸோ இதுவும் நிறையா கொஷின் பேப்பர்ஸில் என்ன பண்ணியிருக்கலாம் பார்த்துருக்கலாம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நல்லா ரிவிஷன் கொடுத்துருங்க. இது வந்து குவார்ட்டர்லி மட்டும் இல்லை, நமக்கு வந்து ஹாஃப் இயர்லி அண்ட் பப்ளிக் எக்ஸாம்ஸ்லேயும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து சாப்டர் வைஸாமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்டேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆனீங்கன்னா கமெண்ட்டில் பியூர் சயின்ஸ் சொல்லி டைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பாட்னி அண்ட் கெமிஸ்ட்ரி இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவோம், இதேமாதிரி அப்டேட் பண்ணுவோம். அதுக்கு எல்லாமே உங்களுடைய சப்போர்ட் தேவை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.